வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைஸ். இன்னைக்கு நாங்கள் 500 சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இல்லாட்டி இவ்வளவு சாத்தியமா என்ன கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நீங்க தர இந்த சப்ஸ்கிரைப் ஒரு விதமான எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்க சொல்ற எனக்கு கமெண்ட்ஸ் மெசேஜ் எல்லாம் வந்து என்ன நானே திருத்தி கொள்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோல கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா கைஸ் உண்மையா அது நீங்க மட்டும்தான். ரொம்ப சந்தோஷம். இந்த நன்றிக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குது. இப்போதைக்கு என்னால முடிஞ்சதை நான் என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் என்னுடைய சேனல் வளர என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்ய ட்ரை பண்றேன். இன்னும் குவாலிட்டிஸான ஒரு வீடியோஸை நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல போட பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். நாங்க இன்னைக்கு 500 மைல்களை தொட்டிருக்கோம். உங்களோட விஷஸ், உங்களோட சப்போர்ட், இந்த சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ஒரு விதமான பூஸ்ட். இப்படியே எனக்கு கீப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு காய்ஸ். ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய சுவையை கொடுக்கும் ஒரு படம் தான் இப்ப வந்திருக்கு. சூர்யா சாரோட புதிய படம். ஆனா இது சாதாரண படம் இல்ல, இது ஒரு ரெட்ரோ படம். அந்த ட்ரெய்லர் வெளிவந்ததுமே ரசிகர் மத்தியில இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேன்ஸ் மத்தியில வந்து பெரும் எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கின்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோல அந்த ட்ரெய்லரை எடுத்துக்கொண்டு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சூர்யாவின் சாரோட நடிப்பு பயணம், இயக்குனர் கார்த்தி சுப்ராஜ் சாரோட ஒரு சினிமாவின் ஒரு பார்வை, இந்த புதிய ரெட்ரோ படத்தின் ஸ்டைல், படத்துக்கான கலைநயங்கள் எப்படி இருக்கு, ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என்னென்ன, ட்ரெய்லர்களின் சிம்போலிசம் மற்றும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். புதுசா வந்த விசிட்டருக்கு, புதுசா வந்த வியூவர்ஸுக்கு நான் ஒன்னு சொல்றேன். ப்ளீஸ் எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புது கண்டென்ட், புது இன்ஃபர்மேஷனுக்கு எங்களோட சேனல் ஒரு சின்ன ஒரு ஊட்டில நான் பாக்குறேன், ஒரு டூலா பாக்குறேன். மறக்காம எங்க எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க guys. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூர்யா சார் என்றாலே ஒரு டெடிகேஷன் நம் கண் முன்னாடி வந்து நிக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் பல சவாலையும் சந்தித்தவர். நந்தா படம் மூலம் ஒரு கலைநயமான ரசிகர் மனதில் இடம் பிடிச்சவர் தான் நம்ம சூர்யான். அடுத்தடுத்து வந்த படம் சொல்ல போனா பிதா மகன், காக்க, வானம் ஆயிரம், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 ஆகிய படங்களை வந்து அவர் ஒரு மாஸ் மற்றும் கிளாஸ் 2ஐயும் இணைச்சு நடிச்சிருக்காரு. சமூக நலத்திற்கு நிறைய நேரம் கொடுப்பவர் அவர். ஜெயம் பீம் போன்ற படங்களை வெளிப்படுத்திய சமூக உணர்வுகளும் குறிப்பிடத்தக்கன்னு சொல்லலாம். ஒரு படம் என்றால் ஒரு சாதாரண இருக்காது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். கிட்டத்தட்ட விக்ரம் மாதிரி. விக்ரமும் இவரும் ஒரே குவாலிட்டி உள்ள நடிகர் தான் என்ன சொல்லலாம். இப்போ ரெட்ரோ படம் வந்து ட்ரெய்லர் இப்ப இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இது நல்லா இருக்குது. சூர்யா சார் ஒரு கம்பேக் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த ரெட்ரோக்கு என்ன மீனிங் என்பது கடந்த காலத்தை நினைவிட்டு ஒரு பாணின்னு சொல்லலாம். ஒரு 60ல 70ல 80ல வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த இசை, உடை, கலாச்சாரம், கதைகள் மற்றும் காட்சி பதிவுகளை நவீனமாக கொண்டு வந்த படம் தான் இந்த ரெட்ரோ படம் சொல்றாங்க. அந்த காலத்துக்கே உரிய காஸ்டியூம், டயலாக், டெலிவரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமா, போட்டோகிராஃபி அனைத்தும் ஒரு ஆஸ்தட்டிக் ரிச்னஸ் கொடுக்கும் இந்த படம் தான் இந்த ரெட்ரோ. சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பாணியை நடித்திருப்பது அவருக்கே ஒரு புதுமையான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இந்த படத்துல இயக்குனர் கார்த்தி சுப்ராஜ் வந்து அவருடைய பாஸ்ட் ஒர்க், ஜிகர்தண்டா, பேட்டை, மெர்குரி, மகான் எல்லாம் பார்த்த மாதிரி அதை கதை சொல்லும் விதத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும் இந்த படம் சொல்லலாம். ரெட்ரோ பாணி, வேறுபட்ட டைம் பீரியட், அன்யூஷுவல் கேரக்டர், இவையெல்லாம் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். அவர் ஒரு சினிமா லவர். அது மட்டும் இல்ல ரஜினி சாருடைய பிக் ஃபேன். ரெட்ரோ ஷாட்டிங்ல பாணியில நீங்க பார்க்கும் போதுக்குள்ள அவர் காட்டின ஒவ்வொரு ஷாட்டு கிட்டத்தட்ட சூர்யா ரிஃப்ளெக்ட், அதாவது ரஜினி சார் ரிஃப்ளெக்ட் பண்றவே தான் சூர்யா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் காட்டுவதில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஹைப்பான டிரெக்டர்னு சொல்லலாம். அதுதான் நம்ம ட்ரெய்லரையும் பார்த்தோம். ட்ரெய்லர் ஆரம்பமே வித்தியாசமா இருக்குது. சூர்யா சாருடைய காஸ்டியூம், பளிச்சின்னு ஷார்ட், வளைந்த சட்டை, கால் சட்டைகள், பழைய பாணி மோட்டார் சைக்கிள் எல்லாம் அந்த காலத்தோட நம்ம கனெக்ட் பண்ணுது. பின்னில வரும் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்றேன். ரெட்ரோ டயலாக்குகள், வாசகர் டெலிவரி எல்லாமே நம்ம ஒரு விண்டேஜ் வேர்ல்டுக்கு அழைத்து செல்லுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சூர்யா சார கிட்டத்தட்ட ஒரு பாஷா படம் மாதிரி சொல்லலாம். திருந்தி தன்னால ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, அதாவது திருந்தி ஒரு நல்லவனா போற ஒரு காலகட்டத்தில் அவரை திருப்பி மாதிரி கேங்ஸ்டர் தொழிலுக்கு ஈடுபடுத்துற மாதிரி இந்த கதை இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த டெய்லர் சினிமா போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ஆஸ்தட்டிக் ரிச்னஸ் கொடுக்குது. ட்ரெய்லர்ல சில சிம்போலிசங்களால பார்க்க முடிஞ்சது. சூர்யா சார் டுவல் ரோல் போல தோன்றுது. இரண்டு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்குன்னு நினைக்கிறேன். ஒளிப்படங்கள் ஒரு டைம் பீரியட்டே ஸ்ட்ராங்கா கேப்சரா பண்ணுது. ஒவ்வொரு ஷாட்டையும் நாஸ்டாலஜிக் டச் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெறும் லுக் அல்ல, எமோஷனல் மெமரி கூட இருக்கலாம். சூர்யா சார் அந்த அயன் வாரணமாயத்துல வந்து அதே லவ் சீன் இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்த ரெட்ரோ படத்துல எங்களால பார்க்க முடியுது. ட்ரெய்லர் வந்ததுமே #சூர்யா ரெட்ரோ, #கார்த்திக் சுப்ராஜ், இந்த ட்ரெண்ட், இந்த ஹேஷ்டேக் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு சோஷியல் மீடியால. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து இந்த படம் சரித்திரம் படைக்கும்னு சொல்றாங்க. சூர்யா ரசிகர்கள் இந்த ரோலுக்கு பெரும் சந்தோஷம் காட்டியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் எஸ்பெஷலி சொல்ல போனா அவருடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதையில சொல்ல போற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஐபிஎம் கூட்டி இருக்கு. மியூசிக், விண்டேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி இருப்பாங்க போல என்ன தோணுது. ஹார்மோனிசம், எக்கோடிஷன், ஓல்ட் ஸ்டைல் ட்ரம்ஸ் எல்லாம் எங்களால கேட்க முடிஞ்சது ட்ரெய்லர் பேக்ரவுண்ட்ல. சினிமா போட்டோகிராஃபி பார்த்தோம்னா ஒரு வார்ம் கலர் டோன் பார்க்க முடியுது. ஆஸ்பெக்ட் ரேடியோ சீன்ஸ் 4:3 பார்க்க முடியுது. ஒரு ஃபிலிம் கிரெயின் எஃபெக்ட், ஓல்டு மூவி ஃபீல்ல பெர்ஃபெக்ட்டா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஆர்ட் டிரெக்ஷன்ஸ், அதாவது பேருந்து, சைக்கிள், தெருக்கள் எல்லாம் நாங்க அந்த காலத்துல, அதாவது 70கள் நடந்த மாதிரி ஆஸ்தட்டிக்கா கொண்டு வந்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அதுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். காஸ்டியூம் செம்மையா பெர்ஃபெக்ட் ஆகுது அந்த காலகட்டத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு முயற்சி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பேஜ்
மாதிரி ஒரு நாஸ்டாலஜியும் குவாலிட்டி ஃபில்ம் மேக்கிங்கும் ஒரே டைம்ல அளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அதை அட்டென்ட் பண்ணிக்காரு கார்த்திக் சுப்ராஜ். ஆடியன்ஸுக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அளிக்க திஸ் இஸ் ஃபில்ம் ஆஸ் அ ஹை பொட்டன்ஷியல் மாஸ் ஃபிலிமா கிளாஸா இருக்கக்கூடும். சூர்யா ஒரு நல்ல நடிகர் என்பதை மறுபடியும் நிரூபிக்க போகும் இந்த படம் கன்ஃபார்மா சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜின் இமேஜினேஷன் பிளஸ் சூர்யா சாருடைய எக்ஸிகியூஷன் அண்ட் க்ரூவின் டெடிகேஷன் ஒன் மெமரல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நான் இந்த படத்துக்கு நான் காத்திருக்கேன் பர்சனலா. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு SP Gets யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க guys. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து இந்த ரெட்ரோ மூவிக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெட்ரோ மூவி சம்பந்தப்பட்ட புது இன்ஃபர்மேஷன் வந்து எங்க யூடியூப் சேனல் நீங்க காணலாம். சோ அதுக்கு நீங்க SP Gets யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க guys. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.